ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு இந்துஸ் ஃபேரிலேண்ட். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கேஷோட ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். இவனோட கிளாஸ் யூகேஜிக்கு மட்டும்தான் இது இன்றைக்கி. ஸோ இவனோட செக்ஷனுக்கு என்ன டாபிக் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட். ஸோ ஆல்ஃபபெட்ன்றதுனால எனக்கு ஜி அலாட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு கோட் பண்ணலான்னு நினச்சேன். பட் அது வந்து டாபிக் அனிமலாக மாறிடும்ன்ட்டு ஓகே ஃபைன், நம்ம ஜியில் என்னெல்லாம் ரிலேட் பண்ண முடியுமோ ஸோ அது ரிலேட்டடாக நம்ம பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ஜி வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அப்புறமா தெர்மோக்கோலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அண்ட் அதோட ஷேப்லேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா இந்த கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர் ஜீஸும் நான் அதே மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமா எலாஸ்டிக் இருக்கும்ல, ஸோ அது வந்து நான் நல்லா டைட்டாக நாட் போட்டுட்டு அண்டு ஜியோட அந்த ஐஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ரெண்டுத்துலேயுமே போட்டு நாட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அவனோட பாம்பில் வச்சு காட்டும் போது அது அழகாக ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த பெரிய கேபிட்டல் ஜி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நெக்கில் ஹேங் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுக்கும் அதே மாதிரி அதை எலாஸ்டிக் பண்ணியிருந்தேன். அண்ட் இது முடிஞ்சிருச்சு. அப்புறம் பேண்ட்டில் என்ன பண்ணலாம், ஓகே ஃபைன், நம்ம ஜஸ்ட்டு ஒரு சார்ட் பேப்பர் காட்டினாலும் அது கொஞ்சம் அவ்வளோ லுக்காக இருக்காது, ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் பேண்ட் எடுத்துட்டேன். அதில் வந்து நான் என்ன பண்ணுமோ ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு பென்சிலில் ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே ஏன் நான் நியூஸ் பேப்பர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னா இது வந்து ஆக்ரிலிக் பெயிண்ட். ஸோ இது பெயிண்ட் வந்து நம்ம பேக் சைடு வச்சு அயன் பண்ணிங்கன்னா இந்த பெயிண்ட் அப்படியே தான் இருக்கும் அண்ட் வாஷ் பண்ணாலும் அது போகாது. ஸோ நான் நியூஸ் பேப்பர் எதுக்கு இன்சர்ட் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இதோட பிரிண்ட் வந்து பேக் சைடில் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் நியூஸ் பேப்பர் போட்டிருந்தேன். அண்ட் ரெண்டுமே இந்த சைடு வந்து கிராஸ் ஹோப்பர் அண்ட் இந்த சைடு வந்து ஜிராஃப். ஸோ ஜி ஃபார் ஜிராஃப், ஜி ஃபார் கிராஸ் ஹோப்பர். ஸோ இது ரெண்டுமே நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஜஸ்ட் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டாலும் அவ்வளோ லுக்காக இருக்காது, ஏதாச்சும் சம்திங் ஒரு ஓவர் கோட் மாதிரி அதுவும் க்ரீன் கலரில் பண்ணோன்றதுக்காக இந்த ஓவர் கோட் எடுத்திருந்தேன். பட் இது வந்து கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஓப்பனாக இருந்தால் தான் அந்த ஜியோட லெட்டர் நம்ம தெர்மாக்கோலில் பண்ண தெரியுன்றதுக்காக நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அது வந்து ஹெம்மிங்கும் பண்ணிட்டேன். அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ்க்காக. ஸோ கிரேப்ஸ்க்காக ரவுண்டாக நான் எடுத்து சும்மா ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் ஃபெவிக்ரி வச்சு எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் கிரேப்ஸ் மாதிரி. பட் ஆக்சுவலி இது என்ன கொஞ்சம் ஒரு திங்கிங் இருந்துச்சுன்னா, சப்போஸ் இதோட பலூன்ஸ் இதுக்கு மேலே அட்டாச் பண்ணலாம், சப்போஸ் பலூன்ஸ் உடஞ்சிடுச்சுன்னா எம்டியாக இருந்தால் அது என்னன்னே தெரியாமல் போய்டுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி சார்ட் பேப்பர் வச்சு பண்ணியிருந்தேன். அண்ட் இங்கே பாருங்கள், இந்த பலூன் கூட எப்படி பண்ணியிருந்தேன்னா ஜஸ்ட் நார்மலாக ப்ளோ பண்ணிவிட்டு நாட் போட்டிருந்தேன்னா அது அவ்வளோ ஒரு மாதிரி ஷேப்பே கொஞ்சம் அவ்வளோ நீட்டாக இல்லை. ஸோ அதுக்காக இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி சும்மா ஜஸ்ட்டு பேக் சைடில் நாட் போட்டுவிட்டேன். அண்ட் அவ்வளோதான். இதுவும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் டேப் இருக்கும் பார்த்திங்களா, அதில் தான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நான் காலையில் வீட்டில் போகும்போது தான் ஸ்டிக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன் நான். அண்ட் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபேஸ் மேக்கப். இதுக்கு வந்து நான் ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணலான்னு நினச்சேன் கோட் மாதிரி. பட் ஃபேஸ் பெயிண்டிங் வந்து ஃபேஸ்க்கு இப்படி ஸ்கின்னுக்கு அலர்ஜி ஆகுமா எப்படின்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் பண்ணதும் இல்லை. சரி எதுக்கு ரிஸ்க் எடுக்கணுன்றதுக்காக நான் மேக்கப்லேயே எல்லாமே பண்ணிட்டேன். அண்ட் எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ அதனால் கொஞ்சம் சேஃபர் சைடாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்டு நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணணுன்னு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரைமர் போட்டுக்கிட்டேன், மேக்கப் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் அதே மாதிரி ஃபவுண்டேஷனும் நான் மேக் எடுத்திருந்தேன். பட் ஆக்சுவலி இது என்னோடய ஷேட் நான் அவனுக்கு கொஞ்சம் டார்க்கராக இருக்கும்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டராக இருந்துச்சு. ஸோ அதனால நான் கொஞ்சம் கான்டோரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி அப்ளை பண்ணியிருந்தேன். அப்பயும் கொஞ்சம் மாதிரி ப்ரௌன் ஷேடாக தான் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக வேணும்னு சொல்லிவிட்டு நான் ஐப்ரோ பேலட்டில் இருக்க அந்த கொஞ்சம் டார்க் ப்ரௌனை எடுத்து அதுவும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். அண்ட் நோஸில் இது வந்து ஸ்கெட்ச் பென் கிடையாது, இது வந்து ஐலைனர். ஸோ ஐலைனர் வந்து அதுதான் கொஞ்சம் நோஸ்லேயும் லிப் பார்டர்ஸ்க்கும் கொடுத்துருந்தேன். அண்ட் ஐப்ரோ பேலட்டில் வச்சு கொஞ்சம் லைட்டாக ஐப்ரோஸும் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி தான் ஐலைனர் வச்சு கொஞ்சம் பியர்ட் மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஹேர் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கீழே மட்டும் அந்த சின்னாண்டை மட்டும் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அண்ட் அப்புறம் ஃபேஸ்க்கும் நல்லா ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி இப்படி சைடில் கொடுத்துட்டு ஸோ இதுதான் கோட் மாதிரி பண்ணியிருந்தேன். ஃபேஸ் மேக்கப் ஓவர். E-I-Y, soft sound. Other letter, hard sound. G for goat. Goat is the domestic animal. G for grasshopper. Grasshopper inside. G for giraffe. Giraffe is the tallest animal. Giraffe is the deadly food. Thank you.